அப்புறம் அங்கேயே நின்னுட்டாங்க. பீக்கு, இவ்ளோ சேத்துல நாங்க எப்படி வர்றது? ஜம்ப் பண்ணி வா பீக்கு. இவ்ளோ நீளமான ஜம்ப் எப்படி? இப்படி. இல்ல இல்ல, நாங்க இந்த சேத்துல வழுக்கி விழுந்துடுவோம். வழுக்கி? ஆமாம் பீக்கு, மறந்து கூட இதுல காலை வச்சிடாத. என்ன செய்யணுமோ சீக்கிரமா பண்ணு பீக்கு. இருட்டாயிடுச்சுன்னா எப்படி விளையாடுறது? நான் ஏதாவது யோசிக்கிறேன். ஐடியா! ஷபாஷ் பீக்கு, சூப்பர் ஐடியா. டோக்கி, நான் முதல்ல போறேன். எல்லாம் சரியா இருந்தா நீ எனக்கு பின்னால வா. பின்னால பின்னால. பீக்கு, இன்னைக்கு நீ குளிக்கலையா? சேத்துலயே குளிக்க ஆரம்பிச்சிட்ட. டோக்கி, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. டோக்கி, நீ எவ்வளவு பெரிய ஸ்கேட் போர்ட் மாதிரி இலையில ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? ஸ்கேட் போர்ட். பீக்கு, டூக்கி, பீக்கு, டூக்கி, பீக்கு, டூக்கி. வின்னி, ஜம்ப் ஜம்ப் நகருங்க. பீக்கு, ஸ்லைட் பார்க்ல தான் விளையாடுவாங்க, இங்க இல்ல. ஆனா பார்க் ஸ்லைட்ல இவ்ளோ ஜாலியா இருக்குமா என்ன? இல்ல. இன்னைக்கு நம்ம வீடு விளையாட்டு விளையாடலாம். நீ பீக்கு அப்பா, நான் சம்சம் அம்மா, நீ டோக்கி பேபி. ஓகே பேபி, பிரஷ் பண்ணு. டோக்கி பேபி, உனக்கு இப்ப தூங்குற நேரம் ஆயிடுச்சு. இது பேபியோட படுக்கை. தூக்கமே தூக்கமே வா வா. குட்டி டோக்கிய தூங்க வை. அட, என்னப்பா இவ இன்னும் தூங்கல? இரு, நான் கர்டன்ஸ் எல்லாம் போட்டு இருட்டாக்கிடுறேன். அம்மா தூங்க போறதுக்கு முன்னாடி சூடா பால் கொடுப்பாங்க. நாமளும் அவளுக்கு பால் கொடுக்கலாம். இந்த டோக்கி, சுட சுட பால் குடி. பால்
போலாம். டூக்கி பேபி ப்ளீஸ் தூங்கு. பீக்கு தூங்க வைக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. தலையில எண்ணெய் ஊத்தி மசாஜ் பண்ணலாம். ஓகே பீக்கு, கொஞ்ச நேரம் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். இது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியா? கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு மசாஜ் பண்ணு. என்னோட கிரீடம் ரெடி ஆகிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, இது இப்போ என்கிட்ட இருக்கு. அப்போ நான் தான் ராஜா. போட்டோக்கி, என்னோட வண்டியை எடுத்துட்டு வா. ஷபாஷ். இப்ப ராஜாக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா. அம்மா, சாப்பாடு. ஷபாஷ் டோக்கி. இப்ப ராஜா பீக்குவோட வாளை கொண்டு வா. இப்போ இல்ல, முதல்ல எனக்கு விசிறி எடுத்துக்கிட்டு வா. பீக்கு, என்ன இதெல்லாம்? நீ டூக்கி ஏன் இவ்ளோ வேலை வாங்குற? ஏன்னா ராஜா. அப்படியா? நீ எப்படி ராஜாவான? ஏன்னா என்கிட்ட கிரீடம் இருக்கு. இதுதான் விஷயமா? இப்ப நம்ம கிட்டயும் கிரீடம் இருக்கு. இப்போ நம்மளும் ராஜாதான். அடேங்க அப்பா, ஃபேன்சி ட்ரெஸ் பார்ட்டியா? நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன். அப்பா, ஆனா ராஜா நான் தான். ஆனா இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் கிரீடம் இருக்கு. அப்ப நாம எல்லாருமே ராஜாதான். ஆமா, அதுவும் சரிதான்ப்பா. அம்மா, அப்பா, எனக்கு அடிபட்டுருச்சு. அட, என்னாச்சு பீக்கு? நான் கீழே விழுந்துட்டேன், அதனால அடிபட்டுருச்சு. ஆ?
பீக்கு குட்டி, இது ரொம்ப சின்ன காயம். நான் பேண்டேஜ் போட்டு விடுறேன், உடனே சரியாயிடும். டோக்கி, ஊதாத. ரொம்ப வலிக்குது. ஆ, ம். போய் சீக்கிரமா குளி. காயமும் சுத்தமாயிடும், உனக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். குளிக்கிறதா? என்னால கால நகத்த கூட முடியல. நான் ஒரு வாரம் வரை குளிக்கல முடியாது. ம், டோக்கி, எனக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ். இந்தாங்க பாப்பா பியாரி, உருளைக்கிழங்கு. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்றேன். உருளைக்கிழங்கு. அப்பா, உருளைக்கிழங்கு பக்கோடா பண்ணுங்க. ஆ, இது நல்ல ஐடியா. ஆனா உன்னால சாப்பிட முடியாதே. ஏன்? அட, உனக்கு தான் உடம்பு சரியில்லையே. உனக்காக நான் கிச்சடி செய்ய போறேன். கிச்சடியா? ஆ, ஆ, ம், ஹம். ம். சூப்பர் சூப்பர். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஞம் 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 ஞம். பக்கோடா. எனக்கு என்ன? செல்லம், நீ இந்த கிச்சடிய சாப்பிடு, சீக்கிரமே குணமாயிடுவ. இல்ல, நான் தான் குணமாயிட்டேனே. அப்படியா? இது எப்போ? எனக்கு வலிக்கவே இல்ல. நான் சும்மா விளையாட்டுக்கு நடிச்சேன். அப்பப்போ முதல்ல குளி, அப்புறம் பக்கோடா சாப்பிடு. ம். ம், எனக்கு கொஞ்சம் வைங்க. சீக்கிரம் குளிச்சிட்டு ஓடி வந்துடுறேன். பீக்கு குளிக்கலனா பக்கோடா எப்படி சாப்பிடுவாங்க? ஆ. பசங்களா, நாம இன்னைக்கு எதிரொலி குகைய சுத்தி பார்க்க வந்திருக்கோம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இதோ வந்துட்டோம். அங்க பாருங்க. வாவ்! இது எவ்வளவு பெரிய குகை. பீக்கு டூக்கி, இப்ப குகைக்குள்ள இன்னும் ஜாலியா இருக்க போகுது. பீக்கு பீக்கு டூக்கி டூக்கி. இங்க சத்தம் எவ்வளவு தடவை எதிரொலிக்குது. ம். டோக்கி டோக்கி டோக்கி. பீக்கு. ம். நான் இங்க இருக்கேன். வாங்க பசங்களா, அங்க நடுவுல போய் நின்னு பார்க்கலாம். ம். இந்த குகை பல்லாயிரம் வருஷம் பழமையானது. அப்பா, இத கண்ணாம்பூச்சி விளையாட உருவாக்குனாங்களா?
இல்ல பீக்கு, இங்க கண்டிப்பா தியானம் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. ம். ஆனா பாருங்க, இங்க ஒளியறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு. ம். டோக்கி, என்ன கண்டுபிடி. அட பீக்கு டூக்கி, இங்க எங்கேயும் காணாம போயிடாதீங்க. இவங்க 2 பேரும் எங்க போனாங்க? அட இங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. நான் பாக்குறேன். எங்கேயும் இல்லையே. இருங்க, நான் குரல் கொடுக்கறேன். பீக்கு பீக்கு பீக்கு, டூக்கி டூக்கி. மா, நான் இங்க இருக்கேன். பீக்குவோட சத்தம் அந்த பக்கத்துல இருந்து வருது. இல்ல, அந்த பக்கத்துல இருந்து வந்துச்சு. ஓ, நீங்க போய் டூக்கியை தேடுங்க, நான் பீக்குவை போய் தேடுறேன். ஆ? பீக்கு. ஓ, இது டூக்கியோட குரல். டூக்கி செல்லம், எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க இருக்க? அப்பா, நான் இங்க இருக்கேன். பீக்கு எங்க இருக்கியோ அங்கே இரு. அம்மா, வா, இப்ப அப்பாவையும் டூக்கியையும் தேடலாம். நான் இங்க இருந்து பாக்குறேன். நீங்க போய். கண்டிப்பா இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம ஒன்னாவே போகலாம். டோக்கி, நீ எங்க இருக்க? அம்மா, பீக்கு. ஓ டூக்கி, அவ்வளவுதான். இப்போ பாப்பா பியாரிய தேடணும். அங்க யார் இருக்காங்க? பயப்படாதீங்க குழந்தைங்களா, யாருன்னு பாருங்க. அட, எல்லாரும் எங்க இருக்கீங்களா? நான் உங்க எல்லாரையும் குகைக்கு உள்ளேயும் வெளியையும் தேடுனேன். எதிரொலித்து குகை கூப்பிடுது. பீக்கு டூக்கி எல்லாரும் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? பாருங்க, என் மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. ஓ, உன்னோட மூக்கு ரொம்ப பெருசா தெரியுது. மேக்னிஃபைங் கிளாஸ். காட்டு பின்னி. சம், உன்னோட கண்ணு டபுள் சைஸ் ஆகிடுச்சு. உன்னோட வாய் எவ்வளோ பெருசா தெரியுது. அடேங்கப்பா, பின்னியோட பல்லு எவ்வளவு பெருசா இருக்கு. இன்னொரு மேஜியம் காட்டட்டுமா? பாரு,
நெருப்பு வருது. ஐயோ, இது பெருசாகிட்டே போகுது. ஏதோ எரியுது. ஆ? ஆ? ஓ, இங்க எப்படி நெருப்பு பிடிச்சது? பீக்கு, பின்னி, சம்சம், அங்க இருந்து நகருங்க. நகருங்க நகருங்க. நான் பக்கெட்ல தண்ணி கொண்டு வரேன். இல்லனா இந்த நெருப்பு எல்லா இடத்துலயும் பரவிடும். நான் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்றேன். பின்னியோட அப்பா அங்க வேலை பாக்குறாரு. ஒரு பக்கெட் தண்ணியில ஒண்ணும் பண்ண முடியாது. டூக்கி, நீ இங்கேயே நில்லு. சின்ன குழந்தைங்க நெருப்பு கிட்ட வரக்கூடாது. இந்த நெருப்பு பரவுது. இப்ப என்ன பண்றது? பாருங்க, ஃபயர் இன்ஜின் வந்துடுச்சு. ஃபயர் இன்ஜின். ஃபயர் இன்ஜின் அப்படின்னா ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட். அப்பா வந்துட்டாரு. இப்ப எல்லாமே சரியாயிடும். பின்னி, யார் இப்படி செஞ்சது? ஆ? பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க. ரெடி. தண்ணியை திறந்து விடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க டயத்துக்கு வந்துட்டீங்க. இல்லனா காஞ்ச இலையினால நெருப்பு இந்த ஏரியா முழுக்க பரவி இருக்கும். நன்றிங்க, இது எங்களுடைய கடமை. ஆனா நெருப்பு எப்படி பிடிச்சது? பீக்கு, பின்னி. அப்பா, இதுல நெருப்பு பிடிக்குமான்னு நாங்க சும்மா பாத்துக்கிட்டே இருந்தோம். நெருப்பு கூட குழந்தைங்க விளையாடக்கூடாது பின்னி. சின்ன தப்பால பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க. ஒருவேளை தவறுதலா நெருப்பு பிடிச்சதுன்னா அப்ப உடனே ஃபயர் இன்ஜினை